Taste the Daily. கோடை விடுமுறை முடிந்து தமிழக அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் ஆசிரியர்கள் பணியிடங்களும் தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாக ஆசிரியர்கள் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக தமிழகத்தில் 4989 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் 5154 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் 3876 முதுகலை ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் என மொத்தம் 14019 ஆசிரியர் பணியிடங்கள் கடந்த ஆண்டு முதலே காலியாக உள்ளன. இதேபோல் தமிழக அரசு பள்ளிகளில் உள்ள தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்களும் காலியாக இருப்பதாக தலைமை ஆசிரியர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள தொடக்க பள்ளிகளில் 900 தலைமை ஆசிரியர் பணியிடங்களும், நடுநிலை பள்ளிகளில் 250 தலைமை ஆசிரியர் பணியிடங்களும், உயர்நிலை பள்ளிகளில் சுமார் 1500க்கும் அதிகமான தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் காலியாக இருப்பதாக அச்சங்கத்தினர் கூறியுள்ளனர். இப்படி தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் பணியிடங்களில் நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்காமல் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வரும் நிலையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் அவலத்தை வெளிப்படுத்தும் செயல்பாடு இது என கல்வியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் அடுத்த நத்தப்பேட்டை ஏரியில் கழிவுநீர் மற்றும் மனித கழிவுகள் கலப்பதால் ஏரி நீர் மாசடைந்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நத்தப்பேட்டை கிராமத்தில் உள்ள சுமார் 550 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பெரிய ஏரி உள்ளது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சியின் 51 வார்டுகளிலிருந்து வெளியேற்றப்படும் மனித கழிவுகள் மஞ்சள் நீர் கால்வாயில் கலப்பதாகவும், சாயப்பட்டறை கழிவுகளை சுத்திகரிக்காமலும் வையாவூர் ஏரியில் வெளியேற்றுவதால் ஏரி நீர் முழுவதும் மாசடைந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நத்தப்பேட்டை ஏரியில் கழிவுநீர் கலந்து செல்வதால் மற்ற ஏரிகளின் நீரும் மாசடைந்து வருவதால் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இந்த நத்தப்பேட்டை ஏரியினுடைய தண்ணினால் இது பிரிவுகளாக கலியனூர், வையாவூர், பூசிவாக்கம், ஒழையூர் ஏரியில் கலப்பதனால் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிப்படுகிறது. விவசாய நிலங்களும் பயிர் செஞ்சால் பயிர் கருகி போகுது, தீஞ்சி போகுது, விளைச்சல் சரியாக வரதில்லை. இந்த வேளாண்மையிலிருந்து விவசாயிகளை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் நத்தப்பேட்டை ஏரியை பொதுப்பணித்துறையிடம் பலமுறை மனு கொடுத்தோம், மாநகராட்சியின் பலமுறை மனு கொடுத்தோம், நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மதுபோதையில் தாசில்தாரின் காரை வழிமறித்து தகாத வார்த்தைகளால் பேசி கார் கண்ணாடியை உடைத்த 2 இளைஞர்கள் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேட்டுப்பட்டியில் நடைபெற்று வரும் துர்க்கையம்மன் கோவில் திருவிழாவின் ரோந்து அலுவல் பணியை முடித்துவிட்டு தரகம்பட்டியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கடவூர் தாசில்தார் இளம்பிரதி காரில் திரும்பியுள்ளார். இந்த நிலையில் எருதிகோன்பட்டி அருகே சென்றபோது கம்பளியம்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் வீரமணி, வெள்ளமுத்து உட்பட 4 பேர் மதுபோதையில் காரை வழிமறித்து தாசில்தார் இளம்பிரதியை தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் காரின் பின்பக்க கண்ணாடியையும் உடைத்துள்ளனர். இதுகுறித்து கார் ஓட்டுநர் மரிய லாரன்ஸ் அளித்த புகாரின் பேரில் வீரமணி, வெள்ளமுத்து உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,59,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடையம் பகுதியில் இயங்கி வரும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பொறுப்பு சார் பதிவாளர் அலுவலராக பணியாற்றி வரும் ஃபைசல் ராணி என்பவர் லஞ்சம் பெறுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கணக்கில் வராத 1,59,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் பொறுப்பு சார் பதிவாளர் ஃபைசல் ராணி மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் மதுபோதையில் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் கார் மீது மோதிய விபத்தில் 2 படுகாயமடைந்தனர். காரைக்குடியைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன், கவிதா தம்பதி தங்களது மகன் நகுலுடன் தேவக்கோட்டையிலிருந்து காரைக்குடி நோக்கி காரில் சென்றுள்ளனர். அப்போது சடையங்காடு விளக்கு சாலை தடுப்பு பகுதியில் காரை நிறுத்திய போது பின்னால் அதிவேகமாக வந்த அரசு பேருந்து மோதியதில் 3 படுகாயமடைந்தனர். இதையடுத்து மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் தனபாலை பொதுமக்கள் மடக்கி பிடித்த நிலையில் அவரை போலீசார் கைது செய்தனர். முன்னதாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடகாவில் மதுபோதையில் அரசு பேருந்தை ஓட்டி பள்ளத்தில் கவிழ்த்ததாகவும், திருப்பூர் பேருந்து ஓட்டுநராக இருந்தபோது காரைக்குடி பேருந்து நிலையத்தில் பணியில் இருந்தபோது மதுபோதையில் பேருந்து நிலையத்தில் பேருந்தை நிறுத்திவிட்டு தலைமறைவாகிவிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. Taste the Daily.